விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் வந்து அன்னூர் வட்டம் பச்சாக்கண்ணூரில் இருக்கிறோங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில். நாங்கள் வந்து மல்பெரி பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து இதுக்கு முன்னால் வந்து சல்பேட்டு இதெல்லாம் வந்து அடி உரம் போட்டு அப்புறம் ட்ரிப்பில் ஏதாவது அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து 100 முட்டை வச்சோம்னா ஒரு 80% தான் வந்துட்டு இருந்தது. ஓகே. இப்போ டாக்டர் சாயில் யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100% ஈல்டு வருதுங்க. கூடவும் நல்லா சைஸ் வருது. ரெண்டாவது வந்து டாக்டர் சாயில் வந்து அப்ளை பண்ண அந்த இலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இலை வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காயாமல் இருக்குது. நல்லா திக்னஸும் இருக்குது, எல்லாம் அகலம் கிடைக்குதுங்க. டாக்டர் சாயில் கொடுக்காம இருக்கும்போது எத்தனை மணி நேரம் தாங்கின மாதிரி இருந்தது? 2 மணி நேரம் போது வாட்டம் வந்துருங்க. 2 மணி நேரம் புழு சாப்பிட்றக்குள்ளேயே வாட்டம் வந்துடும். வெட்டிட்டு போகும்போதே வாட்டம் வந்துடும் வெயில். 2 மணி நேரத்தில். ஆமாம். இப்போ வெயிலில் வெட்டினாலும் ஓரளவுக்கு நல்லாவே 4 மணி நேரம் தாங்குது. இப்போ எத்தனை மணி நேரம் தாங்கும் இது? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்து வரைக்கும் தாங்கும். இலையோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் சார்? இலை குவாலிட்டி வந்து நல்லா அகலமாக இருக்குங்க. இது நல்லா அகலமாகவும் இருக்குங்க. ஓகே. சைஸும் இருக்குங்க. ஓகே. நோய் தாக்கல் பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியாகுதுங்க. சார் பூச்சி குருத்து புழுவெல்லாம் கம்மியாகுது. கம்மி. டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கெமிக்கல் மருந்து அப்ளை பண்ணி ஆகும். ஓகே. 2 மருந்து 3 மருந்து அடிக்கணும் ஒரு கிராப்புக்கு. ஒரு கிராப்புக்கு 2 மருந்தெல்லாம் கண்டிப்பாக அடிக்கணும். அது டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அடிக்கணும். புழு வரக்கு 20 நாளைக்கு முன்னால் தான் கொடுத்து புழு வரும். அப்போ நம்ம கொண்டு மருந்து அடித்தோம்னா புழுவுக்கு பாதிப்பு வந்துடும். ஓகே. ஓகே. ஆனால் நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த 20 நாளுக்கு முன்னால முதலையே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மருந்து அடிக்கிறது இது மிச்சமாகுதுங்க. மருந்து அடிக்க வேண்டியதே இல்லை. குருத்து புழுவு அப்ளை வர்றது இல்லைங்க. அப்போ வந்து இலை சுருட்டு புழுவும் வர்றதில்லை. ஓகே. அப்போ வந்து டாக்டர் சாயில் நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்தும் போது இந்த மல்பெரி தோட்டத்துக்கு சுருட்டு புழுவும் கண்ட்ரோலுக்கு வரும், பூச்சியுமே கண்ட்ரோலுக்கு வரும். உண்மை இல்லைங்களா சார்? இந்த டாக்டர் சாயில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு கிராப்புக்கு எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்? 2 டைம் பண்ணுவாங்க. மினிமம் 2 டைம் பண்ணுவோம். பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது கட்டையாக்கும் போது ஒரு அடிக்கணுங்க. அப்புறம் பாதி வரும்போது அடிப்போம். அப்புறம் நம்ம புழுவுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னால அடிக்கிறதுக்கு முடியாது வந்தாலும், ஆனா அதுக்குள்ள புழு சாப்பிட்டு மினிமம் 2 வாட்டி அடிக்கணும். ஆமா. இப்ப அது வந்து வராது. அது கண்ட்ரோல் பண்றதுக்காக 2 வாட்டி மருந்து தெளிச்சுட்டு. ரெண்டாவது வந்து நம்ம கடைசியா வந்து சல்பேட்டா அதாவது ட்ரிப்பிள் விடும்போது இலை மேல அந்த சொட்டு நீர் ஓட்டை ஏதாவது வக்க இருந்து காட்டுக்குள்ள தெளிச்சுட்டா அதை நம்ம வெட்டி டைம் தெரியாமல் புழுவுக்கு போகும்போது புழுவோட பாதிப்பில் வருது. ஓகே. டாக்டர் சைடில் நீங்கள் ட்ரிப்பிள் விடும்போது வந்து மேலே அப்படி இலை மேலே தெளிச்சிட்டாலே எந்த பாதிப்பும் வர்றதில்லை. நீங்கள் தெளிச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், டெஸ்ட் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து 10 நாளைக்கு முன்னால் நம்ம தெளிச்சு பார்த்துட்டோம். ஓகே. அது இலை போடும்போது ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஓகே. ஓகே சார். அதனால விவசாய நண்பர்களே, சாருக்கு வந்து இந்த ஒரு கிராப் எடுக்கிறதுக்கு வந்து 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கெமிக்கல் மருந்து இல்லைங்களா? அந்த சுருட்டு புழுக்கு, பூச்சிக்கு, குருத்து புழு, இலை சுருட்டு புழுவுக்கு இலை சுருட்டு புழு மட்டும் குருத்து புழுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். சார் வஞ்சர பூச்சிக்கெல்லாம் தெளிச்சுட்டு இருந்தோம். சார் வஞ்சர பூச்சி இப்போ அதிகமாக வரதில்லை. ஸ்ப்ரே இல்லை, அதுக்கு இல்லை பாருங்க, ஸ்ப்ரே பண்றது இல்லை. அதனால காட்டுக்குள்ள பாருங்க பூச்சி பாருங்க. சூப்பர், தேங்க்யூ சார். அதனால் விவசாய நண்பர்களை வந்து இந்த மாதிரி டாக்டர் சாயில்ங்கிறது வந்து மண்ணின் 3 தன்மைகளும் சரி பண்ணி அந்த செடிக்கு வரக்கூடிய பூச்சிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், விரட்டியாக வேலை செய்யும் இல்லைங்களா சார்? இப்போ டாக்டர் சாயில்ங்கிறது நோய்க்கு வேலை செய்யுது, அந்த பூச்சிக்கு பூச்சி விரட்டியாக வேலை செய்யும் இல்லைங்களா சார்? அனைத்து விவசாய புழுவுக்கு வந்து எந்த பாதிப்பும் வர்றதில்லை. பாதிப்பு அந்த பூ நல்லா சாப்பிடுது. அப்போ சார் நம்ம அந்த புழுவோட குவாலிட்டி எப்படி இருக்கும் சார்? இலை நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு கூட நல்லா சைஸாக தான் வரும். வியாபாரியும் நல்லா விரும்பி தான் எடுக்கிறாங்க. நம்ம இதுக்குமே அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 பேட்ச் 4 பேட்ச் கொண்டு வர மல்பெரி விட்டுங்க. இப்போ கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒன்று தான் ஃபர்ஸ்ட் டாப் ரேட்டாக தான் போயிட்டு இருக்கு. எத்தனை ரூபாயில டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ரேட்டு நம்மளுக்கு என்ன ஹையஸ்ட் போகுது அது மட்டும் தான் போகும். டாப். ஆமா. நம்மளதை விட கீழே என்ன ரேட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்? அது பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா வித்தியாசம் இருக்கும். நம்மளது டாப்ல போயிட்டு இருக்கும். ஏன்னா நஞ்சில்லாத ஒரு உணவு நம்ம புழு சாப்பிடும்போது தலையை வந்து வேஸ்ட் பண்றது இல்ல, போடுறதால கம்ப்ளீட்டா சாப்பிட்டு பயன்பாடுக்கு வரும். ஏன்னா சார் ஒவ்வொரு துளியிலுமே நம்ம ரெண்டாவது உங்களுக்கு சத்து நல்லா இருக்கிறதுனால தலை வந்து கொஞ்சமா சாப்பிட்டாலுமே அதோட சத்து கிடைச்சிருக்கு சார் இல்லைங்களா? இலையில கொஞ்சம் சாப்பிட்டாலும் எத்தனை நாளாக போட்டு சருகாட்டில் இருந்ததுன்னா அது நீங்கள் போட்டு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு நீங்கள் 2 ஏக்கரா வச்சு வேணாலும் தலை போடலாம், வந்து புழு வந்து குவாலிட்டி கிடைக்கும். இப்போ குவாலிட்டி சைஸ் வராது. இப்போ குவாலிட்டி நல்லா டாப்ல இருக்கு. ஓகே சார். நம்ம பட்டுப்புழு விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம டாக்டர் சாயில் பற்றி என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க? டாக்டர் சாயில் வந்து இப்போ
நீங்கள் வந்து அடியோரம் போட்டு ஓட்டும் போது வந்து எல்லாம் போட்டு ஓட்டுங்க. குப்பை சல்பேட் எல்லாம் போட்டு ஓட்டிங்க. ஆனால் அதுவுமே வந்து பாதி போட்டால் போதும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பாதி யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு 15 நாள் 20 நாளுங்கிற போது ஒரு 25 நாளுங்கிற போது டாக்டர் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.